என்ன இருக்கு? இது கொஞ்சம் சவுண்ட் ஆகி. ஆமென். தேவ வல்லமைக்கு என்ன இருக்கு? வசனத்துக்கு வல்லமை இருக்கு. வல்லமை வல்லமை வல்லமைன்னு வாயில சொல்லதை காட்டிலும் வசனத்தை சொல்ல 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 அங்கே என்ன வருது? நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமாக இருப்பானா உனக்கு நீ வடை சுட வேண்டாம். உனக்கு ஒருத்தன் வடையை சுட்டு கொண்டு வருவான். நீ ஆணியே என்ன பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம். அவனே எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வந்துடுவான். இதுதான் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே இருந்தனா எல்லாம் உனக்கு நல்லதா நடக்கும். ஆனால் வசனத்தை ரொம்ப தெளிவாக தேவன் விரும்புகிறாரு. நீ வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அந்த வார்த்தையில் தகுதியாக ஆக 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 உனக்கு எல்லாமே ஆகும். வசனத்தில் நீ தகுதி இல்லைன்னா உனக்கு நீ தகுதிப்படலைன்னு அர்த்தம். வசனத்தில் நாம் தகுதிப்பட நீ எவங்கிட்டையுமே நிற்க வேண்டாம். வசனம் உனக்காக வேலை செய்யும். வசனம் என்ன செய்யும்? வசனம் இந்த பூச்செடி மாரி உள்ள விதைய போடுமோ அது கன்னு வளர்ந்துடும். அல்லேலூயா. பாருங்கள், நாம் தகுதிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்யுது. ஒன்று, வசனம் நம்மளை என்ன பண்ணுது? தகுதிப்படுத்துது. ரெண்டு, எல்லா விதத்துலேயும் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதான்? உதவி செய்யுது. நேற்று நான் ஒரு வார்த்தையை வாசித்தேன். சங்கீதம் 34 சங்கீதத்தில் கடைசியாக தேவனை நம்புகிறவர்கள் மேல் குற்றம் சுமராது. முதல்ல யாரை நம்பணும்? நீ தேவனை நம்பி நன்மை செய்யும்போது உனக்கு குற்றம் வருமா? வராது. தேவனை நம்பி நீ நல்லதே செய்யும்போது, தேவன் மேலே நீ நம்பிக்கையாக இருக்கும்போது உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. வசனம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் நியாயத்தில் ஆமாம் சரிதானே, அவன் செஞ்சது சரிதானே, அவள் செஞ்சதுன்னு தப்படி நியாயப்படுத்துகிறத கூட நீ குற்றப்படுத்துவாய். அல்லேலூயா. அப்போ வசனம் உனக்கு உதவி செய்தா இல்லையா? வசனம் வேலை செய்தா இல்லையா? வசனம் வேலை செய்தா இல்லையா? அப்போ வசனம் உனக்காக என்ன பண்ணுதான்? உதவி செய்ய துடிக்கி. ஆனால் நீ வசனத்துக்குள்ள என்ன வரல? பிளப்படலை. கடத்தில் கையேடு. அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் என்ன செய்யணும்? வசனத்தில் எப்படி இருக்கணும்? பலப்படவு. வசனம் உதவி செய்கிறத நம்பணும். எனக்கு வசனம் என்ன பண்ண போகுது? உதவி செய். நீ யார்ட்டி போய் நின்னா மனுஷன் உதவி செய்வான்? இல்லை, வசனம் உதவி செய்யும். எப்படி? என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்னாக்குவார்? நிறைவாக்குவார். நிறைவாக்குவார். நீ சொல்லிக்கிட்டே இருந்தனா வசனம் ஒன்று ஆட்டம் பிடிக்க என்ன பண்ணுது? மேலாக்கிறோம். அல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவாய், கீழாகாமல் மேலாவாய், கீழாகாமல் மேலாவாய்னா உனக்கு கீழே இருக்கிறவனுக்கு மேலே ஆண்டவர் உன்னை மேலே கொண்டு போயிடுவார். என்ன நடக்குன்னே தெரியாது. இல்லை தம்பி, வேண்டாம் தம்பி, அவன் சரியில்லை, அதனால் நீங்களே என்ன பண்ணுங்க? பொறுப்படுத்தி நடத்துங்க. அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் வாளாக்காமல் கீழாக்காமல் மேலாக்குவார். வசனம் உனக்கு எப்படி உதவி பண்ணுவார்? நீ எப்படி மேலே வந்தீங்க? வசனம் தான். 2011 எனக்கு ஒரு வசனம் வந்துச்சு. என்ன வசனம்? வாளாக்காமல் தலையாக்குவாய், கீழாக்காமல் மேலாக்குவாய். இப்போ எங்கே போனாலும் நம்ம தலைவராக தான் இருக்கோம். அல்லேலூயா. ஹீரோவாக தான் இருக்கும். ஜீரோவா இல்லை, ஹீரோ. எது எனக்கு உதவி பண்ணுது? வசனம். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ எங்கே போனாலும் உனக்கு எல்லாம் வாய்க்கினா என்ன காரணம்? வசனம் எனக்கு உதவி பண்ணுது. யாராச்சும் உதவி பண்ணுறாங்களா? இல்லை. ஐயா கார் ரெடியாக இருக்கு, வாங்க. உதவி யார் பண்ணுது? வசனம் பண்ணுது. ஆமென். அப்போ வசனத்தில் உன்னை தகுதிப்படுத்துகிறாரு. ஒன்று. ரெண்டாவது, உன்னை வசனம் உதவி செய்து தான் தேவ சித்தம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவனை அறியணும். இந்த போதனையை புரிஞ்சு நீ நடந்தனா உன் வாழ்க்கையில் எந்த அழுகையும் வராது, எந்த கஷ்டமும் வராது, எந்த குஷ்டமும் வராது, எந்த தீங்கும் வராது, எந்த பலவீனமும் வராது. எந்த விதத்துலையும் நீ குறைஞ்சி போக மாட்ட. நீ 100 வீடு வாங்க முடியும், 100 ஆயுசு வாழ முடியும், நீ 100 கார் வாங்க முடியும். ஆனால் வசனத்தை நீ உதவி செய்யும்படிக்கு வசனத்து மேலே உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. 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 நாம் அனைவரும் தேவனுடைய நீதியை கொண்டு வாழும்படி ஆவியானவர் வார்த்தையின் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார். இங்கே என்ன நடக்கு?